பெரும்பான்மை இல்லாத போதும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் டெய்லி அட்டெண்டன்ஸ் போடவில்லை என முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி பதிலடி. எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டித்தான் முதலமைச்சராக இருக்கிறார் விஜய் என விளக்கம். பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டிற்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் தொடரும் என விஜய் வாயாலேயே சொல்ல வைத்ததுதான் எதிர்க்கட்சியான எங்களது வெற்றி என உதயநிதி ஸ்டாலின் பதிவு. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தோல்விக்கு சி.வி. சண்முகம் தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டுக்கு அக்னி கிருஷ்ணமூர்த்தி பதிலடி. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில்தான் அதுவும் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அந்த மாவட்டத்திலே கழகம் தோல்வியுற்றதற்கு அவர்தான் காரணம். திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் கூறியதை ஏற்க மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களால் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி என அக்னி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். எங்களை கட்சி பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியது செல்லாது. இந்த விளக்கமும் கேட்காமல் பதவியை பறிப்பதா என சி.வி. சண்முகம் ஆவேசம். அந்த நீக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த காரணத்துக்காக இந்த இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா? இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் சொல்லாது. அவர் நீக்கிய அந்த பத்திரிகை வடகட்டத்துக்கு கூட உதவாது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரான பிறகு அவர் செய்தது கட்சியிலிருந்து நீக்குவதுதான். வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தால் தேமுதிக கூட்டணிக்கு வரவில்லை என சி.வி. சண்முகம் பேட்டி. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயணன் நியமனம். பி.எஸ். ராமன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தமிழக அரசு அறிவிப்பு. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் 10 நாட்களாக இழுபறி. பதவியேற்பு விழா அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படாததால் தொண்டர்கள் கலக்கம். சட்டமன்றத்தில் தாவேகவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் ரத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்களின் கட்சி பதவி பறிப்பு. புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது எடப்பாடி பழனிசாமியின் தன்னிச்சையான முடிவு. கட்சி பதவி பறிக்கப்பட்ட பின்னர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கூட்டாக பேட்டி. அன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர்கள் யாரும் வேண்டாம், அன்றைக்கு எல்லோரும் சொன்னோம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்தது. அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகுதான் தொடர் தோல்வி. கூட்டணிக்கு வீடு தேடி வந்தவர்களை இபிஎஸ் நிராகரித்து விட்டதாக சி.வி. சண்முகம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. ரியாலிட்டி அறியாமல் திமுக ரீல்ஸ் உலகில் மிதப்பதாக முதலமைச்சர் விஜய் விமர்சனம். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நம்பி தாவேக இயலை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு பதிலடி. தாவேகவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் ஆதரவை விஜய் புறக்கணிக்க வேண்டுமென கோரிக்கை. ஆட்சியமைக்க அதிமுக திமுக கூட்டணி என்ற செய்தி கேட்டு 4 நாட்களாக சாப்பிடவில்லை. அதிமுக ஒன்றிணையும் என சசிகலா மீண்டும் நம்பிக்கை. நீட் தேர்வு தேவையில்லை, ரத்து செய்து வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். வினாத்தாள் கசிவினால் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை பாதிப்பு. நீட் தேர்வை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் விஜய் அறிக்கை.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த 5 பேர் கைது. சிபிஐ அதிகாரிகள் தேடுதல் வேட்டை நீடிக்கிறது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக, தாவேகவை விமர்சிக்க தகுதிகளை சட்டப்பேரவைகள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. IAS அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம். தொழில் முதலீட்டுக் கழக மேலாண் இயக்குநராக உதயச்சந்திரன் நியமனம். சுகாதாரத்துறை செயலாளராக தாரிஷ் அகமது நியமனம். திமுகவை போல அடுத்த 6 மாதங்களுக்கு தாவேக ஆட்சியை கவனிப்போம். விஜய் குதிரை பேரம் நடத்தவில்லை என வைகோ பேட்டி. 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் இந்த அரசுக்கு. அதுவரை நாம் பொறுமையை கடைபிடிப்போம். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. தென்மேற்கு பருவமழை அடுத்த 3 நாட்களில் தொடங்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ராகர் உளவு பிரிவு ஐஜியாக நியமனம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்தவர் அஸ்ராகர். தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 8,560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 72 ரூபாய் உயர்வு. நிலக்கரியிலிருந்து எரிவாயு உற்பத்தி செய்யும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவையில் முடிவு. சட்டப்பேரவையில் தாவேகவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க EPS அதிரடி திட்டம். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வழக்கறிஞர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. CBSE +2 தேர்வில் 85.2 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 3.9 விழுக்காடு தேர்ச்சி குறைவு. எரிபொருள் விலை உயர்வினால் ஏர் இந்தியா சர்வதேச விமான சேவைகள் குறைப்பு. சென்னை, சிங்கப்பூர் உள்ளிட்ட 6 விமான சேவைகளை குறைக்க நடவடிக்கை. நீட் வினாத்தாள் கசிந்ததால் தேர்வை ரத்து செய்ததை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வலுக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர் அமைப்பினர் போலீஸ் தடுப்புகளை மீறி சென்றதால் தள்ளுமுள்ளு. கொல்கத்தா ஜில்ஜாலாவில் தோல் தொழிற்சாலை கட்டிடத்தை இடிக்க எதிர்ப்பு கிளம்பியதால் போலீஸ் குவிப்பு. போராட்டம் நடத்தியவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தது போலீஸ். டெல்லியில் வெயில் கொளுத்திய நிலையில் பரவலாக மழை. சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பயங்கரவாதிகள் ஊடுருவல் குறித்த குவைத்தின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது ஈரான். ஈரானியர்கள் 4 பேரை குவைத் கைது செய்ததற்கு எதிர்ப்பு.